ஆய்வை தொடர்றதுக்காக இது எடுக்கும்போது கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருந்தது. அதாவது நெய்தல் அப்படின்னு நான் செலெக்ஷன் பண்ணிட்டோம். முதல்ல வந்து டிரான்ஸ்லேஷன் தான் எடுத்துருக்கோம். தமிழ் மலையாளம் நாவல்கள், ஒரு மலையாளத்துலேருந்து ஒரு நாவலை எடுத்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதில் ஒரு கேஸ் ஸ்டடி, அதாவது என்னென்ன கலாச்சாரமாக பண்பாடா சொற்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள மணல் ஜீவிகள் அப்படின்ற ஒரு நாவல் வாசத்தோட ஒரு தாக்கத்தோட ஹெச்டிடிக்கிற போய் பார்த்தேன். டீச்சர் வந்து முன்னாடி எனக்கு படித்து கொடுத்தது அகப்பொருள் விளக்கம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும்போது நெய்தல் வந்து எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்போது டீச்சர் நம்ம அப்போ டாக்டர் கம்பெனியில் இருக்கும்போது அவங்க 2 பேருமே எக்ஸ்பர்ட் டீச்சர் மாதிரி 2 பேரும் வந்து இது அது நல்லதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு தான் நான் என்னென்னா வெறும் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடி மாத்திரம் ஆகிற என்னுடைய பிஹெச்டி தீசிஸை தமிழ் மலையாளம் நெய்தல் ஒப்பிட்டு களத்தில் கொண்டு வந்தது ஜெயஸ்வரி சார், விஜயலட்சுமி. அன்னைக்கு எனக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு மலையாளத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டிருந்த பிரான்சிஸ் சிட்டிக்கு ஒரு அவரை நான் கொண்டிருக்கேன். அப்போது நான் தொடர்றது எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா எத்தனால இதை அப்போ பிரான்சிஸ் சிட்டிக்கு வர என்னோட தலையில் ஏறினோன்னா அதோட என்னது இவர் சொன்ன மாதிரி ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி மலையாள எழுத்தாளர்களுடைய அந்த ஆக்கியானம் அப்படிங்கிற கட்டமைப்பு, எழுத்தோட கட்டமைப்பு தமிழ் எழுத்தாளர்கள் வந்து இன்னும் பந்தி கூட வரல அப்படின்ற மாதிரி 2 இதே கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னால சொல்லலாம். பிரான்சிஸ் சிட்டிக்கு வரலாம் ஒரு ஆள் நார்மலாக படித்தா புரியாது. ஆனால் வந்து சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை தைக்கும். குன்னங்குளம் அப்படின்ற கேரளத்தில் ஒரு இடத்துக்கு போனால் கூகுள் கேட்டாவில் சைனா பசார் மாதிரி எல்லா சாதனமே கிடைக்கும். அது அவர் யூரோப்பில் அவர் ஜாமெட்ரிக்கல் தியரியோட ஆனால் யூரோப்பில் உள்ள ஜாமெட்ரிக்கல் தியரி படிச்சிருந்தா மட்டுமே பிரான்சிஸ் சிட்டிக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒரு பிரபலமான எழுத்தாளர் தான் டிடி ராமகிருஷ்ணன். உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவருடைய தமிழ் ஸ்ரீலங்காவை பற்றி கூட ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அப்படி இருந்த அதில் வந்தவங்க தான் நெய்தலில் நான் வந்து மணல் ஜீவிகள் சொன்ன மாதிரி மணல் ஜீவிகள் வந்து கேரளத்தில் பிரபலமாக பேசப்பட்டது டைம். அந்த ஆள் வந்து ஜிஆர் இந்துவமன் வந்து ஒரு மாதபூமியோட மனோரமாவோட சப் எடிட்டராக இருந்தாங்க. அப்போ இந்த மணல் ஜீவிகள் சின்னாவில் இருந்து ஒரு நாள் வாங்கிட்டு வந்து ரூமில் படிச்சுட்டு இருக்கும்போது சரி இந்த மாதிரி பிரச்சனையை சார்ந்த நாவல்களையே எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று தான் 2014 ஜோடி குருசு பிரபலமாக கேரளத்தில் பேசப்படுறாங்க. கேரளத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் காரணம் பரதவ சமூகத்திலிருந்து நெய்தல் அம்முவனார் என்று சொல்வதை போல இலக்கிய மட்டத்தில் வந்து பிரபலமாக எந்த ரிவ்யூ எடுத்து பார்த்தாலுமே ஜோடி குருசு மட்டுமே இருக்கும். ஏன்னா அவருடைய நாவல்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 பேஜி எல்லாம் இருக்கும். ஆனால் இவருக்கு ராஜேஷ் சார் ஒரு நல்ல விமர்சனத்தை முன் வச்சார். ஒரு 40-50 பேஜ் அந்த நாவல் படிச்சுட்டோம்னா பயங்கர கேம்போராக இருக்கும். அதோட என்னடா இது சொன்னதே திரும்ப சொல்கிற மாதிரி ரிப்பீட்டேஷனாக இருக்கும். அப்போ திரும்ப உள்ளார்ந்து படிக்கும்போது சின்ன கட்டுக்கதைகளோட வரலாற்றை மீட்டு செய்கின்ற ஒரு ஆய்வாளருக்கு எப்பயுமே தேவைப்படுறதா. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து கன்னியாகுமரி எழுத்தாளர்களை அவர்களுடைய உள்ளார்ந்த எழுத்துக்களை வந்து அறிமுகப்படுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு ஃபேண்டசி இலக்கியங்கள் போடுறோம். ராஜேஷ் சார் அந்த விமர்சனத்தை வந்து ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாரு. எங்களை மாதிரி ஆய்வாளர்கள் செய்கின்ற அல்லது பேராசிரியர்கள் செய்கின்ற மாபெரும் தவறு. ஏன்னா ஏதாவது அவார்டு வாங்கின நாவலையோ அல்லது எழுத்துக்களையோ மட்டுமே நம்ம வந்து வாசிக்கவும். ஏன்னா அது வந்து என்னென்னா போல செய்தல் அப்படின்ற அந்த தியரிக்குள்ளே எல்லாமே ஓட்டும். ஆனால் நீங்கள் இவர் பெர்லின் சார் நல்ல ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து எழுதுனா என்ன இருக்குவதில்லை அப்படின்ற மாதிரி. எங்கள் ஊர்லேயும் அதான் நடந்துட்டு மூணாரை பற்றி இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறதுல எல்லாமே அப்பட்டமாக சொல்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்ட டீச்சர் என்ன அறிமுகப்படுத்தும் போதே ஒரு கம்யூனிஸ்ட்காரன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கம்யூனிஸ்ட்காரன் தான், ஆனால் நான் வேற கம்யூனிஸ்ட்காரன். எந்த பார்ட்டிலேயோ எந்த மதத்திலேயோ எந்த ஜாதியிலேயோ ஒதுங்காத ஒரு கோட்பாட்டலான மார்க்ஸை வந்து ரொம்ப நேசிக்கிறதுனால அவருக்கு மேலே தொழிலாளிகளை யாருமே நேசிக்காததுனால இன்னைக்கு வர ஒரு மார்க்சிஸ்டாக இருக்கேன். இனிமேல் யாராவது அப்படி வந்தாங்கன்னா சிலப்போ நம்ம அப்போ இந்த பெர்லின் சாரை வந்து என்னுடைய எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய இந்த அவங்களுடைய மருமகள் அண்ணட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள நிறைய பேர் வந்து நெய்தலை எடுத்துட்டாங்க. கேரள பரப்புலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோசியல் சயின்ஸில் நெய்தலை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ரெஃபரன்ஸ் லிட்ரரி ரெஃபரன்ஸே வந்து சங்க இலக்கியம். சுதீஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ஆய்வு கேரள பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி கேரளாவில் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்துக்கு அந்த அதில் உள்ள
என்னது அடையாளமே நெய்தல் மட்டுமே தான் அவங்க கோட் பண்ணி போகிறாங்க. ஹிஸ்டரியில், ஜியோகிரஃபியில், எக்கனாமிக்ஸில் எல்லாமே வந்து நிர்மல் செல்வமணி உங்களுக்கு தெரியும். அவங்க கோட்பாட்டாளர்கள் கூட இலக்கியத்தை வந்து எடுக்காமல் அவங்களுக்கு வந்து இந்த ஜனங்களை வந்து அடையாளப்படுத்தும். ஆனால் நானும் பெருமாள் சார் எப்பயுமே பேசுவாங்க. அம்மா வந்து இந்த ஊருன்னு சொன்னார், இந்த ஊரில் எங்கேயோ அப்படின்னா வரும்போதே சொன்னார். அப்போ நான் இல்லை, நீங்கள் வருஷங்களுக்கு முன்னால் வந்தீங்களா, நீங்கள் எப்படி மலையாளம் படிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது 1956 அப்புறமா என்னது கேரளா தமிழ்நாடு அப்படின்ற அந்த பாகுபாடு. அப்போது இதுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியல்கள் எல்லாமே நம்ம வந்து பெல்லிங் சார் முன் வச்ச கருத்துக்கள்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாலுமே பெண்களை பற்றி உள்ள அந்த இது வந்து நான் ஃபெமினிசத்தில் கொண்டு வந்தோம். அது வந்து கலாச்சார பெண்ணியம் அப்படின்ற அந்த கீழே இருக்கு. நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கணும். அதாவது மிதவாத பெண்ணியம், தீவிரவாத பெண்ணியம், கலாச்சார பெண்ணியம் அப்படின்னு ஃபெமினிசம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம செம்மின் நாவலை வந்து இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரை கேரளத்தில் செம்மின் வந்து ஒரு ரெஃபரன்ஸே கிடையாது. செம்மின் இஸ் எ ஃபேண்டசி. ஏன்னா யாருமே எழுதலை. அந்த காலத்தில் ஒருத்தர் கடலை பற்றி எழுதியிருக்காரு. லிட்ரரி எவிடன்ஸுக்காக எங்களுக்கு ஏதாவது ஒன்று தப்பி தேடி போகும்போது செம்மினை கோட் பண்ணாமல் போக முடியும். ஏன்னா அந்த திரைப்படமும் என்னது சமூகம் சார்ந்த பின்னணியும் அதை வந்து என்னது பயங்கரமாக கொண்டாடி வச்சிருச்சு. அதுக்குள்ளே நிறைய விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களை தான் நம்ம வந்து பார்க்கணும். நாங்கள் செம்மினை வந்து சென்னை கடலோர கிராமத்தின் கதை வந்து ஒரு தவறான ஒரு பிஹெச்டி ஆய்வேட்டில் வந்து தவறாக குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கின்ற நெய்தலை பற்றி அல்ல திணைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் கூட புத்தகமாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த விமர்சனத்தை எங்கள் டீச்சர்கிட்ட கேட்கும்போது டீச்சர் அதை எழுத சொன்னாங்க. முன்னாய்வில் என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வேடு உங்களுக்கு கொடுக்கல இல்லை, அதனால ஆஃபீஸில் இருக்காது. முன்னாய்வில் என்ன குறை இருக்குது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு டீச்சரை பற்றி கண்டிப்பாக எனக்கு சொல்லி ஆகணும். நான் என்னன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்ற ஒரு மாயையில் சில தப்புகள்லாம் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணி முடித்த உடனே டீச்சர்கிட்ட இந்த பேப்பராக கொண்டு கொடுக்கும்போது டீச்சர் ஒரே வெட்டி அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. சில இதெல்லாம் என்னத்தை பண்ணியிருக்க குப்பை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கோட்பாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அது சரியாக வர்றதுக்கான காரணமே டீச்சர் தான். ஒரு நாள் 7 மணி 8 மணிக்கெலாம் திருத்தி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ பாப்பா கூடும்போது பழைய சாம்பார் தான் இன்றைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் சாம்பார் எடுத்து வெளியே அப்படின்னு பிரபாரம் வந்துருக்கோம் அப்படின்னு. அப்போ டீச்சருக்கு என் மேலே ரொம்ப என்னோட டீச்சர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய தம்பி மாதிரி என்னோட தாடி இருக்கோம்னா தாடி எடுறா அப்படின்னாங்க. அப்போ எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி உள்ள ஒரு டீச்சர் வந்து அந்த சாப்டரை வந்து இப்போ சொல்ல வந்தது, அந்த சாப்டரை வந்து பாகுபடுத்தாமல் இருந்தால் பேசப்பட்டிருக்காது அப்படின்னா. அதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மார்க்சிஸ்ட் தியரி கொஞ்சம் எழுதிட்டு போனேன். என்ன பூக்கோ தெரியுதா ஃப்ரெட்ரிக் ஜாம்சன் இகாபேசன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட குப்பைகள்லாம் என்னோட வாஸ்தை கொஞ்சம் குப்பைகள்லாம் அதில் கட்டி வச்சுருந்தேன். என்னதான் வாஸ்து பார்க்கும்போது தெரிஞ்சு டீச்சர் சொல்கிறது கரெக்டு. மார்க்சிசம் தான் என்ன, அதாவது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் எந்த முரண்பாடு இருக்குது, அது ஜாதியமாக இருக்கா, மதமாக இருக்கா, பின்ன வந்து தொழில்முறையில் இருக்கா, தொழில்முறையில் இருந்தால் ஆணுக்கு இருக்கா பெண்ணுக்கு இருக்கா, ஆணு பெண்ணு சமமாக நடத்தப்படுகின்ற ஒரு சமதர்ம சமூகம் முன்னாடி இருந்துச்சா அப்படின்ற அளவுக்கு அந்த பஞ்சாங்கத்தோட புஸ்தகத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்படின்ற அந்த சாப்டரை வந்து சமயப்படுத்தி மூணு தடவை நினைக்கிறேன். என்னோட 3 தடவை அதை எழுதியிருக்கேன், ரீரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரீரைட் பண்ணது எல்லாமே நல்லா வந்திருக்கு. நிறைய அந்த ரிப்போர்ட் வாசித்து பார்க்கும்போது அவங்க பிரத்யேகமாக அந்த கோட்பாட்டியல் நோக்கில் நெய்தல் திணை நாவல்கள் வந்து நெறியாளர் வந்து உங்களை வந்து நல்ல நெறி படிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்த சார் கூட இதில் சொன்னார், ஓப்பன் மிட்ஸில் சொன்னார். அந்த சாப்டர் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சாப்டர் பெர்லின் சார் அந்த சாப்டர் படித்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி வந்து ஒரு சமூகம் தொல்திராவிடமும் நெய்தலும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இதற்கெல்லாம் முன்னால் ஒரு தொல்திராவிட சமூகம் வந்து இங்கே இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்து தொழில் முறையிலும் பண்பாடு வந்து கலப்பு பண்பாடு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். அப்போ தொழில் முறையிலும் மற்ற உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே பிரதிபலிக்குது. அதுக்கு மெயின் காரணமே இதை எழுதுறதுக்கான மெயின் காரணம் என்னுடைய தங்கச்சி சகாய் சுச்சி வந்திருக்காங்க. சகாய் சுச்சியோட வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க அப்பா வந்து 4 வயசுலேருந்தே கடலுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா அவரும் நானும் ஒரு அதிகாலை கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஆரோக்கியபுரம் கடற்கரையில் நடந்து வந்தோன்னா சின்ன பிள்ளை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போன மாதிரி கடலில் கூப்பிட்டு போய் சூரிய உதயம் எங்கே உதிக்கும் அது கரெக்ட் டைம் சொன்னார். நம்ம ஒரு அப்ராக்சிமேட் டைம் சொல்லுவோம். ஆனால் அவர் என்னன்னா வானத்தை மட்டுமே பார்த்தாரு, என் வாட்சியெல்லாம் எதுவுமே பார்க்கல. கொஞ்ச நேரம் நீ வந்து பொறுமையாயிரு அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் படப்படப்பு அதிகமாக இருந்த டென்ஷன். சூரிய உதிக்குது, அது எங்கே இருந்துன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறமா கிளம்புங்கப்பா கிளம்புங்கம்மா, அவனுக்குலாம் தெரியும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே போயிடணும்.
அவர் கூலாக எல்லாமே செஞ்சுட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த இது இருக்கும், இந்தந்த மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படகுல கொஞ்ச நேரம் படுத்திருந்தார். அதுக்கப்புறம் சொன்னார் அவங்க வீட்டுக்கு போனோம்னா நிறைய சொல்லக்கூடிய சில சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ இல்லை, வேற ஒரு புத்தகத்தில் நம்ம சொல்லுவோம். அப்போ எல்லாம் ஒரு மீனவர் அவங்க பிறக்கும் போதே எங்களை மாதிரி இப்போ தேயிலக்கடை பார்த்து பிறக்கிற மாதிரி கடலை பார்த்து பிறக்கின்ற ஒரு மீனவனுடைய வாழ்வியலை வந்து படிநிலையாக நம்ம வந்து படிக்கும் போதும் இவரெல்லாம் லாஸ்ட்டாக பெருமாள் சோம சார்லாம் லாஸ்ட்டாக தான் தொடர்பு கொள்ளும். அப்படி தான் இந்த ஆய்வில் வந்து நம்ம வந்து எல்லா கோட்பாடுகளையும் எடுத்து பேசுகிறோம். எப்படி வந்து மதம் வந்து மனிதனை கட்டுப்படுத்துகின்றது, பின்ன அறிவு நிலை, தொழில் நிலை, அந்த 2வது சாப்டர்ல நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த 14 நிலைகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். டீச்சர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஒரு இனக்குழு எப்படி உருவாகுது, அந்த இனக்குழு சமூகத்தில் வந்து தொழில் எவ்வாறு இருக்கின்றது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சமகாலத்தில் எப்படி இருக்குது, மன்னராட்சி காலத்தில் எப்படி இருக்குது, நெய்தல் அப்படின்றது வந்து காலத்தை தாண்டி எப்படி பேசப்படுகிறது அப்படின்லாம் நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இந்த ஒரு என்னது ஒரு மிக முக்கியமான நபர்கள் டீச்சர் வந்து என்னை வந்து வழி நடத்தினாங்க. இந்த நூல் வந்து நிறைய இடத்துல என்னுடைய ஆய்வேடம் நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கு. நிறைய ஆளுகள் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ரெஃபரன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான்லாம் ரிசர்ச் முடிஞ்ச உடனே ஒரு 50% கூட எனக்கு திருப்தியே இல்லை. சும்மா ஃபெலோஷிப் வாங்கணும், ரொம்ப காலங்கள் சும்மாவே நடந்தோம். ஆனால் 4 பேர் கூப்பிட்டு கேட்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம், இப்பயும் நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஒரு வாங்குற காசுக்கு ஒரு 100% ஃபெலோஷிப் வாங்கியிருக்கணும், ஒரு 35% பாஸ் ஆகிற அளவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோம்னோ, ஒரு 4 ஆய்வாளர்கள் நம்மளுடைய ஆய்வேடு எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் மட்டுமே எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு பிரபலமான ஆய்வுன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. இந்த ஆய்வு நிறைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் இருக்குது. மேலாய்வு களங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால இன்னும் வருகின்ற ஆய்வாளர்கள் வந்து நிறைய ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய இந்த ஏற்புரை வந்து முதல்ல வந்து சாகர் வந்து போகும். அவர் கேரள இலக்கிய வட்டத்தில் வந்து நிரந்தரமாக நாங்கள் எழுதிக்கிட்டு இருப்போம், பேசுவோம், நிறைய குரூப்பில் இருப்போம். சாகர் வந்து அவர் எழுத்தாளர் சாகர் அவர்களை வந்து அவருடைய போன வருஷம் சென்னை புக் ஃபெஸ்டிவலில் வந்து ஃபேமஸாக பேசப்பட்டவங்க கதைகள் அவருடைய வேளாப்பாடு. வேளான்னா என்ன அப்படின்ற அந்த வேளாப்பாடு அப்படின்றது கேட்டோன்னா வேளா அப்படி இருவா உழுவா வேளா அப்படின்னு சொல்கிற அந்த வேட்டையாடுற அந்த மீனோட வகைகள்லாம் ஜோடி சொல்லியிருக்காரு. நான் அப்படியே இருக்கும் ஒரு சூறை வேட்டையாடுற ஒரு கதையை படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிதான் அந்த கதை புத்தகத்தை எடுத்து காலேஜ் போகும்போதெல்லாம் பஸ்ஸில் ஒரு கொளிஞ்சாமறைக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது, ஏதாவது ஒன்று படிச்சுட்டே போவேன். அப்படி படித்து போட்டுருக்கும் போது ஒன்றுமே இல்லாத ஒரு மீன், வருமானமே எனது யாருமே பொருட்படுத்தப்படாத ஒரு மீன் அப்படின்னு நினச்சி அந்த கதையை புரியுது. ஒரு 10 கதை சொல்லியிருப்பாரு, நல்லா இருக்கும், நீங்கள் எல்லாருமே படிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் சாதாரண இவர் புத்தகம் அனுப்பிவிட்டோம், நான் கூப்பிட்டு உங்களுடைய கதைகளை வந்து 3 நாளே படித்து முடிச்சுட்டேன். பொதுவாகவே நாங்கள் ഏറ്റവും ஷார்ட்டாக படித்து முடிச்சது செம்மீன், அது மேலே விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு படிச்சு முடிச்சேன். பெர்லின் சார் கேட்கறதுல அதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்தந்த சமூகத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் அந்த சமூகத்தை பற்றி எழுதும்போது தான் அதோடைய உள் வாழ்க்கை முறை, அவர்கள் அந்த மக்கள் படுகின்ற வழி வேதனை போன்றது எல்லாமே அதில் தெரியும். இப்போ ஊடாரை பற்றி இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது நிறைய எதிர்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் என்னுடைய சமூகத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அப்படி தான் பார்க்க முடியும். இப்போ நாங்கள்லாம் நெய்தலை பற்றி ஆராய்ச்சி தான் பண்ண முடியுமே தவிர எழுத முடியும். அப்போது உங்களுடைய புத்தகங்கள்லாம் எங்கள் டீச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு லைப்ரரி கொடுங்க. எங்களுடைய துணைத் தலைவராக இருக்காங்க டீச்சர், நிறைய மாணவர்கள் வாசிப்பாங்க. மேலாய்வு முடிந்தால் நான் வந்து அடுத்த ஏதாவது பண்ணணும்னு இருந்தால் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை. பண்ணால் மேலாய்வில் கண்டிப்பாக நெய்தல் சார்ந்த நிறைய நாவல்களை வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆசையை தூண்டி விட்டதுனால நீங்கள் கண்டிப்பாக புத்தகத்தை கொடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த மாதமோ அல்ல அதுக்கடுத்த மாதம் மணற்கேணியில் ஒரு கட்டுரை வரும், துறைவன் அப்படின்றவனுக்கு. துறைவன் அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபனை எடுத்துக்கிட்டனால இந்த துறைவன் நாவலையும் துறைவன் அத்துரா அப்படின்னு சொல்லிட்டுள்ள அந்த வார்த்தையை வச்சு எங்கெல்லாம் இது வந்து இந்த சொல்லாட்சியில் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். அப்போ பெருமாதுரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, மாபெரும் துறை அப்படின்றதோட திரிவு தான் அது. அப்போ அந்த ஆய்வு கட்டுரையெல்லாம் வரும்போது உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா மேலும் ஆய்வு நம்ம பார்க்கலாம். காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஆய்வு பொறுமை ஆஃபீஸ் கொடுக்குற டயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு கட்டமைப்பு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இந்த ரிசர்ச் முடிச்சு போகிற மாதிரி நமக்குள்ள ஏதாவது நாவல்களையோ அந்த ஆய்வு எல்லையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் தான் நான் என்ன இந்த நாவலை வாசிக்கிறேன். நம்ம இவர் சொன்ன அந்த நாவல் எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. துறைவன் நாவலை இந்த மரக்காட்டுலி தேயங்கள், மணல் ஜீவிகள் அப்படின்லாம் அந்த நாவல் ரெண்டுமே மலையாளத்தில் உள்ள 2 நாவலுமே மீனவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுதாதனால அது நிறைய குறை. ஆனால் பெர்க்மன் தாமஸ் சார் வந்து அதை விட 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ரொம்ப சின்ன ஒரு புத்தகம், ஒரு எனக்குள்ள ஒரு 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள பாசிட்டிவ் ஒரு 5 வருஷமாக தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா கொரோனா டைமில் இவர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தேன். அவர் அக்செப்ட் பண்ணிட்டு இவர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நான் மெசேஜ் அனுப்புனேன். ஆனால் திரும்ப என்னை கூப்பிட்டாரு. நான் கேரளாவில் தான் இருக்கேன். ஐயோ ஆய்வு முடிகிற நேரத்துலனாலும் உங்களை பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மலையாளத்தில் வாசிக்கின்ற நெய்தல் திரை நாவல்கள் எதுவுமே வந்து எனக்கு நெய்தல் மாதிரி தோணலை. அந்த நாவலை வாசித்ததுக்கு அப்புறம் നിങ്ങൾ കടൽ കണ്ടിട്ടുണ്ടോ, ഞങ്ങൾക്ക് സ്വന്തമെന്ന് പറയാൻ കടലെങ്കിലും ഉണ്ട്, നിങ്ങൾക്കോ ജീവിക്കാൻ വേണ്ടി പൊരുതുകയും പോരാടുകയും ഉള്ളിൽ സംഘർഷം അനുഭവിക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു കൂട്ട ജനതയുടെ കഥയാണ് அப்படின்னு சொல்லிட்டு நான் ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறேன். காலையில் வரை இருந்து அதை வாசித்தேன். நான் வாசனை இவர் தான் அந்த புத்தகம் கொடுத்தாரு. என்ன கொடுக்க மாட்டாரு சார், ஏன்னா புஸ்தகங்களை திரும்ப நான் கொண்டு தரவில்லை அப்படின்னு. ஆனால் நிறைய ஆய்வு நூல்கள், போஸ்ட் மாடர்னிசம் எதுவுமே எனக்கு அவருடைய புஸ்தக அறையோட பக்கத்தில் முன்னாடி இருக்கும்போது சேரையும் போட்டு கொடுப்பாரு. இங்கே உட்காந்து எதனாலும் பண்ண, நீ வெளியே போனேன்னா எனக்கு எஸ்எஃப்ஐயோட ஒரு சேர்மனோ ஜெனரல் செக்ரட்டரி அப்படியே 10 வருஷமாக அந்த இதில் இயங்கிட்டு இருக்கிறதுனால உனக்குள்ள உள்ள அறிவு வந்து நீ உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்தி ஒரு 2-3 நாள் சொன்ன மாதிரி கேண்டிடேட்டே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவார், இவங்க வருவானா அப்படின்னு பார்க்குறது. அந்த மாதிரி நெட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டு சொன்னேன், சாரையும் கூப்பிட்டேன், டீச்சரையும் கூப்பிட்டேன். அந்த மாதிரி நெட்டு கிடைச்சதுனால எனக்கு ஒரு வேலைக்கெல்லாம் போகிறோம். ஆனால் அப்போ டீச்சர் மாதிரி எதுவுமே பேசுனது எல்லாமே அப்போ ஒரு எதிர்ப்பாக தெரிஞ்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையோட அனுபவங்கள் வரும்போது இவங்க எல்லாமே நம்மளை இந்த ட்ராக்கில் கொண்டு வர்றது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்னை பொறுத்தளவில் விமர்சனங்களை வந்து நான் குடும்பத்திலிருந்து நிறைய விமர்சனங்களை அனுபவிக்கின்றவன் ஏற்கின்றவன். ஏன்னா நிமிடத்துக்கு நிமிடம் நீங்கள் வந்து எதனால என்னை பற்றி சொல்லலாம், நான் அதே மாதிரி உங்களை பற்றி சொல்லியிருந்தேன். வேறு மனசில் எடுத்து வைக்கல ஒன்றுமே இல்லை. அந்த வகையில் உங்களுடைய எல்லா விமர்சனங்களையும் சந்தோஷபூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். மேலும் நெய்தல் ஆய்வுக்களங்களில் வந்து என்னை தயார்படுத்துறதுக்காக எனக்கு படிக்கட்டு மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா வந்து ஜாகிர் சார் 25 வருஷத்துக்கு முன்னால் சென்றார் ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது இதே மாதிரி சார் அப்போ நான் கவிதையில் எழுதிட்டு இருக்கும்போது சாரும் நானும் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டேஜில் இருக்கோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் கரமண்ட ஸ்கூலில் ஒரு டைம் என்ன கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் போகும்போது கூட இந்த அளவுக்கு எங்களை பற்றி பேசுறதுக்குலாம் அங்கே பிள்ளைகளை என்டர்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஸ்ரீனிவாச சாரும் நான் போயிருக்கேன். அப்போ சார் எப்பயுமே வந்து 9447453990 அந்த நம்பர் வந்து வாழ்க்கையில் இதுவரை எனக்கு மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா சாரு கடைசி பரீட்சையில் வந்து என்னோடய கொஸ்டின் பேப்பருக்கு மேலே அந்த நம்பரை எழுதி கொடுத்துருக்கோம். அப்போது எங்களோட வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ண போதும் அந்த நம்பர் போச்சு. ஆயிடுச்சு எனக்கு மட்டும் இல்லை, சென்றுவாரே சிற்றுவாரே எல்லாம் பற்றி அந்த மூலாரோட தொழிலாளி சமூகத்தில் முதலாக ஒரு ஸ்கூலை வந்து அவர் ஏற்றெடுக்கிறாரு. அவர் அப்போ பெரிய நேதாவெல்லாம் இருக்கிற டேஸ்டில் எனக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரியும். அப்படி எங்களோட ஸ்கூலுக்கு வர்ற டீச்சர் மாதிரிலாம் யாருமே வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கூட அந்த ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க. எப்படி நானும், ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷனோ ஒன்றுமே கிடையாத ஒரு இடமா இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்களாம் புறவணி பாதையில் இறங்கி ஜாமான் வாங்கிட்டு திரும்ப வர ஒரு சுச்சுவேஷன் தான். மூணார் டவுன் எங்களுக்கு வந்து அந்நியமாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் ஜாகிர் சார் வராரு. அப்போ நாங்கள் மூணார் நியூஸ் அப்படிங்கிற ஒரு இதில் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போது ஸ்கூலில் வந்து எனக்கு முதல்ல கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுப்பாரு. எதனாலுமே கிளாஸில் இருந்தோம் ஸ்கூலோட 25வது ஆண்டில் வரும்போது சரி அவன் போய் எழுதட்டும் அப்படின்னு போகிறோம். பாக்கியுள்ள ஆளுகள்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு மாத்திரம் ஜாகிர் சார் என்ன இவ்வளோ ஒரு கவிஞர் தேவை, எழுதட்டும் அப்படின்னாரு. அவருடைய கணக்கில் நிறைய கடையெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். 3-4 கடை இருக்காங்க. இந்த மலையாளத்தில் நாயாட்டு அப்படின்ற ஒரு சினிமா, அந்த சினிமாவோட லொக்கேஷனே அந்த கடை தான். அப்போ தங்கம் கேண்டீன் அப்படின்னு இருக்கும். தொழிலாளிகளுடைய மக்களை எப்படினாலும் முன்னேற்றணும் அப்படின்ற அந்த ஆதங்கங்கள் அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பின்னாடி ரொம்ப புரிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த பேட்சில் இருக்கும்போது சார் நான் இன்னும் என்ன சார் படிக்கிறேன், இப்போயும் சார் நான் ரொம்ப தொந்தரவுப்படுத்துவேன். ஃபர்ஸ்டாக இருக்குன்னு சிரிக்கும். எப்பவுமே நாளை வந்து இவர் எடுக்காட்டினா திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கேன். அப்போ லைஃப்பில் வந்து இதுவரை யாருமே அப்படி கூப்பிட்டது கிடையாது. ஒரு தடவை 2 தடவை எடுக்கிறாங்க, எங்கள் அம்மா கூட இருக்கும். ஆனால் ஜாகிர் சார் ஏதாவது சொல்லுவாரே அப்படின்னோன்னா, ஜாகிர் சார் +2 முடிஞ்ச உடனே நான்
ரொம்ப தடவை அவரை டிஸ்டர்ப் படுத்தியிருக்கேன் நிறைய தடவை. நீங்கள் தான் இப்படி ஆக்குனது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கும் போதெல்லாம். ஏன்னா சமூகம் சிந்திக்கிறது வேற மாதிரி, நம்ம சிந்திக்கிறது வேற மாதிரி. சென்னையில் இருக்கும்போது நிறைய பைசா கிடைக்கும்போது நிறைய புத்தகம் தான் வாங்கினேன். அப்போ சொல்லுவேன், சார் நீங்கள் அன்னைக்கே நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லியிருந்தா போயிருப்பல, வச்சுக்கிட்டு தான் சொல்லணும், இந்நேரம் நான் போயிருப்பல, இதெல்லாம் வாசிட்டு எனக்கு என்ன சார் கிடைக்கும் போது அப்படின்ற அளவுக்கு சார் சொல்லுவது எப்பவுமே சொல்லுவார், நீ வந்து உலகத்திலேயே பெரிய ஒரு இலக்கியவாதி ஆகணும். அது மட்டும்தான் என்னுடைய என்னது ஆசை. அதோட எம்ஏ படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும், அந்த இது எதுவுமே சொல்ல மாட்டார் ஜாகிர் சார். இது வர அப்படி சொன்னதே கிடையாது சார். இப்போ தான் சொல்கிறாரு, நீ ஏதாவது ஒரு வேலையை போய் பார்க்கணும் அப்படின்னு, நீ எழுதணும், வாசிக்கணும். ஏன்னா எங்களுடைய சமூகத்திலிருந்து நிறைய பேர் என்னன்னா தலைமுறையாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த சமூகத்தை பற்றி எழுதுவதற்கோ சிந்திப்பதற்கோ ஆள் இல்லை. ஆனால் அந்த அந்த இதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஆதங்கம் வந்து ஜாகிர் சாருக்கு நிறையா இருக்குது. அப்போ ஜாகிர் சாரோட மோட்டிவேஷன் வந்து என்னது, என்ன வேறு வேறு தளங்களில் கொண்டு போச்சு, நிறைய இலக்கியவாதிகளை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி டீச்சரை வந்து என்னை செம்மைப்படுத்துவதற்காக மனதார நன்றி. ஏன்னா அந்த 3வது சாப்டர் டீச்சர் அந்த 3 தடவை தூக்கி எரியலாக்குனா ஒருவேளை அந்த 3வது சாப்டர் பேசவே பட்டிருக்காது அப்படின்னு பலவட்டம் என்னோடய ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லுவேன். தியரியில் நம்ம ஏதாவது தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாதில்லை, அதாவது 4 விஷயம். அது அந்த 3வது சாப்டர் என்னுடைய ஃபுல் டைமும் கவுண்டராஜ் என்னோட கூட இருக்குது. அந்த 3வது சாப்டர் பண்ணும்போது என்னடா டீச்சர் டெய்லி நான் பாலக்காடு கிளம்பிட்டேன், 3வது சாப்டர் வேண்டாம், இது மாதிரி வேறு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது சிறப்பாக வந்துள்ளது. அந்த அளவுக்கு நன்றி டீச்சர். அது மாதிரி பெர்மான் தாமஸ் சார் வந்து என்னுடைய அந்த ஆய்வில் வந்து நான் ஆய்வினை சமர்ப்பிக்கின்ற வரை எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நானும் என் ஒய்ஃபும் அவர் வீட்டுக்கு போனோம். அது மாதிரி எல்லா காரியங்களையும் மலையாளத்தில் வந்து நிறைய வாசிக்கக்கூடிய நூல்கள், அது மாதிரி மீனவர்கள் அன்றாடம் நேரிடுகின்ற பிரச்சனைகள் அவங்க பெரியதுறை பச்சுதுரை ஒரு நண்பர் மாதிரி. அவருக்கு 10-60 வயசாச்சு. எனக்கு பின்னால் தெரியும், அவர் பேசும்போதெல்லாம் பயங்கர ஸ்வீட்டான வாய்ஸ் அவர். அப்போ நானே இவரோட பழைய ஃபோட்டோ தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. அப்போ நான் நினச்சேன் இவருக்கு ஒரு 40-45 தான் ஆகும் அப்படின்னு. எங்கள் அம்மாவோட வயசு எனக்கு நம்பவே முடியல. இப்போ கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கேன். நான் அன்னைக்கெல்லாம் எங்கள் குரூப்பில் இருக்கேன். நான் பார்த்தா தான் கிளம்ப மாதிரி இருந்தேன் எங்கள் கூட போகும்போது. ஆனால் வந்து என்னென்னா நிறைய வாசித்தார், உலக இலக்கியங்களை நிறைய வாசித்த ஒரு மனிதன். அவருடைய நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை பார்த்தா போகுது, பணியடிமை அப்படின்னு ஒரு புத்தகம். இது நீங்கள் எல்லாமே வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். ஒரு மீனவனுடைய வாழ்க்கையை இவ்வளவு சுருக்கமாக யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு நூல் தான் பணியடிமை. இது தமிழ்லேயே வந்திருக்கு பணியடிமை. அதை பற்றியோட விமர்சனம் வந்து காக்கை சிறகுகளிலே வந்திருக்கு, ஆய்வாளர்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த புத்தகம் இவர் எழுதின பஞ்சம் அப்படின்றனால பற்றி அவர் பேசிட்டு இருந்தார். மீனவர்கள் கரை தான் வேற, நாடு தான் வேற, ஆனால் அனுபவிச்சுக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று. இப்போ தான் எனக்கு ஞாபகம், இவர் ஏற்கனவே இந்து கோபுரம் சொல்ல வேண்டிய காரியங்களை முன்னாடியே சொல்லி வச்சுருக்கார். அப்போ அந்த அளவுக்கு சார் வந்ததுக்கு மிகவும் சந்தோஷம். இவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜாகிர் சாரை பற்றி ஏற்கனவே சொன்னதுனால ஜாகிர் சார் எல்லா காலங்களையும் என் கூட இருப்பார். அவரை பற்றி எல்லாமே சொல்ல வேண்டி வரும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் இருக்குது, மன நிறைவாக இருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு நிகழ்வில் பார்க்கலாம். ஆனால் ஜாகிர் சாரை மட்டும் பார்க்கவே முடியாது. ரொம்ப பிஸியஸ்ட் மேன் அப்படின்ற அந்த நிலைமையில் நான் திருவனந்தபுரத்துலேயே நான் வாழ்ந்திருக்கேன் 10 வருஷம். ஜாகிர் சாரை 2-3 தடவை மட்டும் பார்த்தோம். நிறைய அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டே இப்போ எவ்வளோ நாள் ஆனால் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஆயிடுவார். அதே மாதிரி சித்திக் சாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதோட முடிச்சிருந்தேன். சித்திக் சார் தான் வந்து மலையாள இலக்கியங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ தமிழில் வந்து டீச்சர் வந்து நிறைய மோசம் வைப்பாங்க, எனக்கு சங்க இலக்கியங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து அகத்திணை கோட்பாடாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து முதலாக அகத்திய கோட்பாடுகளை வந்து நிறைய படிக்கிறேன், அகத்திணை கோட்பாடு கோர்ஸ் ஒர்க்குக்காக. அதே மாதிரி மலையாள இலக்கியங்களில் வந்து எந்த சந்தேகங்கள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பதோடு இல்லாமல் தமிழை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை ரெண்டுமே ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு தலைமை அவர் செய்யணும். இன்னும் நிறைய வாசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவன் வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். மேலும் ஜாக்லின் டீச்சரை பற்றி சொல்லணும், அவங்களும் இங்கே வந்தது மிகவும் சந்தோஷம். மேலும் ராஜேஷ் சார் வந்து நல்ல ஒரு நூல் அறிமுக உரை கொடுத்தாரு, மனதார அதை ஏற்றுக்கிறேன். மட்டுமல்லாமல் பெர்லின் சாரும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அஜிதா டீச்சரை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒருவேளை இந்த ஆய்வேடில் ரொம்ப குறைவான தப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் டீச்சர். இல்லைன்னா அந்த ஆய்வேடை வந்து தப்பான ஒரு ஆய்வாளாகவே வெளியே போயிருக்கோம். அந்த அளவுக்கு ப்ரூஃப் ரீடிங் டீச்சரும் அஜிதா டீச்சரும் திருத்தி வேற ஒருத்தவங்களையும் வச்சு நாங்கள் 3 ப்ரூஃப் ரீடிங் பண்ணிடலாம். ஒருவேளை இதில் உள்ள பிரிண்டிங் மிஸ்டேக்குகள் ஏதாவது இருக்கலாம்,
அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபோன் மாற்றும் போது அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா நாங்கள் 3 தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆய்வேட்டோட ரிப்போர்ட் வரும்போது நல்லா தான் அவங்க ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க பேராசிரியர்கள் எல்லாமே. பின்ன வந்து ஜாகிர் சாரோட குடும்பம், அவங்க ராசி அம்மா, ஃபர்சானா, இர்ஃபான் வரலாம் அவங்களுடைய மாமியார் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. 20 வருஷத்திற்கும் முன்னால் 25 வருஷத்துக்கும் முன்னால் ஆரம்பித்த அந்த உறவு வந்து இன்னும் தொடர்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பின்ன தம்பி பவுனை பற்றி சொல்லணும். ஒருவேளை இந்த ஆய்வேடை நான் சித்திக் சார் சொன்ன மாதிரி விட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் வரும்போது எனக்கு ஒரு சாயை போட்டு கொடுத்து என் கூடயே இருந்து நாங்கள் ஒரு 3 சாப்டர் டைப் பண்ண உடனே கம்ப்யூட்டர் வந்து இதாகிடும். லேப்பு அவனோட லேப் வந்து இல்லை என்னோட லேப் வந்து அடிச்சு போச்சு. பின்னையும் அதை வந்து ஊரம்பில் வந்து டெய்லி ரீரீட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே உங்க கூட நான் இருக்கேன் அது மாதிரி ராமகிருஷ்ணன் எல்லாம் டெக்னிக்கலோட எல்லா காரியங்களும் தீசிஸ் சப்மிட் பண்ணுற முதல் நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. என்னோடய ஒய்ஃபு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை அபோஷன் ஆன அன்னைக்கு கரெக்டாக தீசிஸ் நாளைக்கு சப்மிட் பண்ணணும், இன்றைக்கி அப்படி நடந்துருச்சு. ஆனால் பவுன்ராஜும் ராமகிருஷ்ணன் இல்லாட்டினா அந்த தீசிஸ் நான் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எமர்ஜென்சியாக நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலில் இருந்தேன். அந்த அளவுக்கு மனதார்ந்த நன்றி வந்து 3 பேர், அதாவது இந்த சர்க்கிள் இல்லாமல் நாங்கள் 3 பேர் நினைச்சிட்டோம்னா அஜிதா டீச்சரும் பவுன்ராஜும் ராமகிருஷ்ணனும். பின்னர் ஆய்வாளர்களாக இங்கே வந்திருக்கின்ற ஜென்சி என்னோட ஜூனியர் ஜென்சி நல்ல ஒரு ஆய்வாளராக இருக்காங்க. அது மாதிரி அவங்க நிறைய வெளிநாட்டை சார்ந்த இலக்கியங்கள்லாம் வாசிக்கிறாங்க. நல்ல ஒரு ஆய்வேடு வரும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்திருக்க சுபீனா, சைலு, இன்னும் யாருடைய பேராக சொல்ல விட்டுருந்தா மன்னித்து விடவும் ரொம்ப மனதார்ந்த சந்தோஷம்.